ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரோ வாட்டர் பியூரிஃபையரை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து ரன் ஆகுது, நம்மளுக்கு பியூரிஃபையர் வாட்டர் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரல. ஸோ அதான் அதோட மிஷினோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 4 ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு, மெம்பரைன் ஃபில்டர் சொல்லிட்டு 4 ஃபில்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலே ஃபில்ட்ரு வந்து நம்மளுக்கு அடப்பு அதிகமாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு இது மாதிரி வந்து தண்ணி வராத கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபில்டர் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்க எல்லா டியூபுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டியூப் இழுத்திங்கன்னா ஸோ இந்த டியூபை நம்ம அவுத்துடலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அவுத்த ஃபில்ட்ரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ ஃபில்ட்ரு தான். ஸோ வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு ஃபில்ட்ரு தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெம்பரைன் ஃபில்ட்ரு. இந்த ஆரோடைய மெயின் ஃபில்ட்ரு இந்த மெம்பரைன் ஃபில்ட்ரு தான். ஸோ ஆனால் இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம அவுத்துட்டு தனியாக வந்து ஃபில்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் டைப் தான் இது. ஸோ இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோல்டிங் டைப் தான். ஸோ எல்லா ஃபில்டரும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோ பூஸ்டர் பம்ப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட்டும் ஒரு அவுட்லெட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்லெட் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சொலினாய்டு வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம இன்புட்டை கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெம்பரைன் ஃபில்டரை அவுத்து எந்த அளவுக்கு இதில் டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி த்ரெட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த மெம்பரைன் ஃபில்ட்ரு. ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி தலை வந்துடும். ஸோ உள்ளே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, இது இன்லெட் அவுட்லெட் எல்லாமே வந்து பிளாக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ மெம்பரைன் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து 80. ஸோ இதில் பேப்பர் மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அவுட்புட் வந்து தண்ணி வரல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நியூ ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 4 ஃபில்டருமே நம்ம புதுசாக வாங்கியாச்சு. ஸோ மெம்பரைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே எல்லா ஃபில்டரும் நீங்கள் செட்டாக வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு லைஃப் வரும். ஸோ இது வந்து ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு. ஸோ இந்த 3 ஃபில்டருமே பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு, போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் வைஸ் கம்மியாக தான் வரும். மெம்பரைன் ஃபில்ட்ரு தான் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெம்பரைன் ஃபில்ட்ரு. ஸோ அந்த மெம்பரைன் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் என்ன ரேஞ்ச் இருந்துச்சோ ஸோ அதே ரேஞ்சு ஃபில்ட்ரு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அந்த மெம்பரைன் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இது மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபில்டருக்கு நம்ம எல்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணது பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ஸோ இதில் பழசுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் தான்.
ஸோ ஜஸ்ட்டு இதை இந்த எல்போ வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து ஸோ லாக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபில்டர்லேயும் நீங்கள் இந்த எல்போவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் இருந்த ஓஸ் எல்லாமே நம்ம புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதே அளவு வச்சு நம்ம எல்லா டியூபும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா டியூப்பையும் வந்து நம்ம அளவு வச்சு கட் பண்ணிட்டோம். ஸோ இதில் கனெக்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம செடிமெண்ட் ஃபில்டருக்கு இன்புட் கொடுப்போம். ஸோ அதுலேருந்து அவுட்புட் வந்து கார்பன் ஃபில்டருக்கு கொடுப்போம். ஸோ இதில் ஃப்ளோன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பக்கம் ஃப்ளோர் சிம்பிள் இருக்கோ ஸோ அதில் தான் நம்மளுக்கு தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ செடிமெண்ட் ஃபில்டரையும் கார்பன் ஃபில்டரையும் நம்ம சீரீஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இது மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து லாக் ஆகிடும். ஸோ செடிமெண்ட் ஃபில்டரும் ப்ரீ கார்பன் ஃபில்டரும் நம்ம சீரீஸ் பண்ணியாச்சு. ஸோ சீரீஸ் பண்ண அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூஸ்டர் பம்புக்கு இன்லெட்டாக நம்ம கொடுப்போம். இது வந்து சொலினாய்டு வால்வு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ அதில் தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து லாக் டைப் தான். ஜஸ்ட் இதுமாதிரி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ கார்பன் ஃபில்டருடைய அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து பூஸ்டர் பம்புக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பூஸ்டர் பம்போடைய அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து மெம்பரைன் ஃபில்டருக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ இதான் பூஸ்டர் பம்போடைய அவுட்புட் லைனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெம்பரைனுக்கு நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ அதை கனெக்ஷன் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து லீக்கேஜ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரைன் ஃபில்டர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் கார்பனுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டியூப் வந்து சுருற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ட்ரைனு, ஒன்று வந்து நம்மளுக்கு அவுட்புட்டு. ஸோ ஃபுல்லாக கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அவுட்புட்டு. ஸோ கொஞ்சம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ட்ரைனு. ஸோ அவுட்புட் லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் கார்பன் ஃபில்டருக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ளோவோட சிம்பிள் பார்த்து நீங்கள் லைன் கொடுங்க. ஸோ ஃப்ளோ இருக்கிற டைரெக்ஷனில் தான் நீங்கள் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம லைன் கொடுக்கணும். ஸோ மெம்பரைனோட அவுட்புட்டை போஸ்ட் கார்பனுக்கு நம்ம இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்பனோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேங்க்குக்கு லிங்க் பண்ணிடுறோம். ஸோ டேங்க்கோடைய இன்புட் லைன் தான். ஸோ போஸ்ட் கார்பனோடைய அவுட்புட் லைனை எடுத்து போய்ட்டு டேங்க்குக்கு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஃபில்டரையுமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு இன்புட் லைனும் இதோடைய வேஸ்ட் அவுட்புட் லைனும் கனெக்ட் பண்ணணும். ஸோ வேஸ்ட் அவுட்புட் லைன் பார்த்தீங்கன்னா மெம்பரைன் ஃபில்டர்லேருந்து தான் நம்மளுக்கு வரும்.
ஸோ அதை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ 450 நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் வாட்டர் நம்மளுக்கு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு ப்யூரிஃபிகேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே நம்ம புதுசாகவே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் லைன் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செடிமெண்ட்டுக்கு இன்புட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கார்பன் ஃபில்டரில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கார்பன் ஃபில்டருடைய அவுட்புட் எதுவும் போய்ட்டு பம்புக்கு நம்ம இன்புட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து மெம்பரைன் ஃபில்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ மெம்பரைன் ஃபில்டருடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு ட்ரெயினுடைய அவுட்புட் போய்டும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டருக்கு இன்புட்டாக வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட் கார்பனில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கார்பனோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டேங்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு எல்போ போட்டு இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோட் சுவிட்சு. தண்ணி ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மிஷின் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் நம்ம ஆன் பண்ணிட்டோம். லீக் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்தையுமே நம்ம செக் பண்ணுறோம். ஸோ எங்கேயுமே வந்து லீக் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து டேங்க்கில் வந்து ஃபில் ஆகுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.